ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இப்போ தைச்சி டெலிவரி கொடுக்க வச்சுருக்க ப்ளவுஸ் கிடையாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷமாக வாங்காமே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸு. இதில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே பார்த்தீங்களா பின்னாடி ஒரு லைன் இருக்குது, அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அதுக்கும் பின்னாடி இந்த செல்ஃப் தெரியுதுங்களா, இதில் வந்து இது ஃபஸ்ட் லைனு, இந்த பாருங்கள் அங்கிட்ட செகண்ட் லைனு, இந்த லைன் காமிச்சேன் பார்த்திங்களா, இதுக்கு பின்னாடி அந்த பக்கம் ஒரு லைன் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் அங்கே பின்னாடி ஒரு லைன், மொத்தம் இது 3 லைனு, இந்த 3 லைனுக்கு பின்னாடி ஒரு 3 லைனு, அங்கே கொஞ்சம் இருக்குது. இதில் கொஞ்சோண்டு அளவு ப்ளவுஸ் இருக்கும். இதெல்லாம் தைச்சிட்டு ரொம்ப வருஷமாக வாங்கவே மாட்டாங்க, அப்படியே கிடக்கும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தைக்காமல் இருக்க ப்ளவுஸ் தான். ஆனால் இதுவுமே கொடுத்து ஒரு 6 மாதம் இருக்கும். இத்தனை இருக்கனால நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தைச்சா வாங்க மாட்டாங்கன்ட்டு தைக்காம விட்டுருப்போம். ஆனால் இது ஏன் தைக்கலைன்னு 6 மாதம் கழித்து வந்து சண்டை போடுவாங்க. 6 மாதமாகவே இந்த ப்ளவுஸை கேட்டு யாரும் வரல. ஆனால் தைக்காமல் வச்சுருந்தோம்னா 6 மாதமாக தைக்கலையான்னு சண்டை கட்டுவாங்க. அதே மாதிரி நிறைய ப்ளவுஸ் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா, இதெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தைச்சு. இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் இருக்குது டெய்லர் கடைங்களில். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் பல்காக வந்துடும். ஆனால் இது எப்படி நம்ம வாங்குவோன்னு தெரில. இது ஒரு வருஷம் கழித்து நம்ம யாருக்காச்சும் கொடுத்துட்டாலோ இல்லை தூக்கி எதாவது பண்ணிட்டோம்னாலோ, எப்போ நம்ம தூக்கி போடுறோமோ அன்றைக்கி வரைஞ்சி கட்டிட்டு அப்படியே வந்து நின்றுவாங்க சண்டைக்கு. எப்படி என் ப்ளவுஸை நீங்கள் தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நேற்று கூட ஒரு அம்மா அப்படி தான் 6 மாதம் ஆச்சு கொடுத்து ப்ளவுஸை. 6 மாதம் கழித்து வந்து கேட்டுட்டு கிடந்தாங்க. ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன், லைனிங் கொடுத்தாங்களாம்மா, லைனிங் காணும். இன்னும் நம்ம எதையும் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஒரு 2 வாரம் வரைக்கும் தான் நம்ம எதையுமே ஞாபகம் வச்சுருக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், டெய்லரோட பொழப்புங்கிறதே இதுதான். இவ்வளோ நம்மளுக்கு இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே தான் வரும் இதில் இருக்குது. நீ இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பார்த்திங்களா அந்த மேல் லைனு, அதுலேயுமே நிறைய ப்ளவுஸு சாரீஸ் எல்லாம் இருக்குது. இது இவ்வளோ இருக்குது நிறைய வாங்காமல் இருக்கிறது. இது எல்லாமே வந்து எப்போ வாங்குவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதை தூக்கி போடுறதா, தூக்கி போட வேணாமா, எடுத்து வச்சுக்கலாமா, யாருக்காவது கொடுத்துடலாமா, இந்த குழப்பத்திலேயே எல்லா வருஷம் ஆயுத பூஜைக்கும் எடுத்து க்ளீன் பண்ணுறது, ஒரு கட்டை பேக்கில் போட்டு மறுபடியும் எடுத்து வைக்கிறது, இப்படியே ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.